ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே உடனுக்குடன் அப்பவே நீங்க கேட்கலாம். நல்ல நல்ல கதைகளாக வந்துகிட்டே இருக்கு. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே தொடர்ந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கோம். அதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷல். அருமையான கதைகள், உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை வாசந்தி அவர்கள் எழுதிய சிறை, ஒரு குடும்ப சிறுகதை. சிறை அப்படிங்கிற தலைப்புல திருமதி அனுராதா ரமணன் அவர்களும் ஒரு கதை எழுதியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பாப்புலர், திரைப்படமா கூட வந்து வெற்றி அடைஞ்சது. இந்த சிறை வேற. ஓகேவா? இப்ப வாசந்தி அவர்கள் எழுதிய சிறை சிறுகதை கேட்க போறோம். கண்ணாடி டம்ளரை பிடித்திருந்த அவளுடைய கை இறுகியது. எதில் உட்கார்ந்திருந்த கல்யாணராமனை 30 வருஷங்களாக அவளுடைய கழுத்தில் தொங்கிய அந்த பாரத்தை மிக தீவிரமாக பொங்கிய ஓர் திடீர் வெறுப்புடன் பார்த்தாள். இந்த கண்ணாடி டம்ளரை அந்த சதை பிதுங்கும் முகத்தில் விட்டெறிந்தால் என்ன? 2 கைகளாலும் அந்த பருமனான கழுத்தை நெரித்தால் என்ன? தன்னுடைய கணத்தையும் அந்த கணம் அவளுள் விளைவிக்கும் எரிமலைகளையும் உணர முயற்சிக்காத மெத்தனத்துடன், வேண்டுமென்றே வரவழைத்துக் கொண்ட கோபத்துடன் கல்யாணராமன் அவளை பார்த்தார். நீ எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு போகணும்னு கேக்குறேன். இருக்கிறது நம்ம 2 பேரு. $1000 பென்ஷன் கிடைக்குது, அது போறாதா உனக்கு? அவள் பதில் சொல்ல வாயை திறந்தபோது, பேசாத குறுக்க என்ற அவரது அதட்டலில் பேசாமல் கோபத்துடன் டம்ளரில் இருந்த ஜூஸை வேகமாக பருகினாள். எல்லா வேலைக்கும் மெஷின் இருக்கு, டிவி இருக்கு, விசிஆர் இருக்கு, கார் இருக்கு. இத்தனை பவிசோட நீ இந்தியாவில் இருந்தியா என்ன? இன்னும் வேற எதுக்காக நீ சம்பாதிக்கணும்? அலங்கார சாமானுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் பணம் வேணுமா? இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு 50 வயசு ஆறுது தெரியுமா? யூ ஆர் 50. டேமிட். அந்த குரூரமான ஞாபகப்படுத்தலில் அவள் கொஞ்சம் நிலைகுலைந்து சற்றென்று தன்னை சமாளித்துக் கொண்டு வேகத்துடன் சொன்னாள். ஆமா, எனக்கு 50 வயசு ஆறுது. ஆனா மூளை இன்னும் இளமையா இருக்கு. உங்களது மாதிரி சோம்பி கிடக்கல, அழுது வழியல. டேம் யூ என்று கத்தினார் அவர். பேசாதீங்க குறுக்க. நாள் முழுக்க உங்களோடு உட்கார்ந்து டிவியே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. மணிக்கு ஒரு தடவை கொறிக்க கொடுத்துட்டு இருக்க முடியாது. உங்களால வெளியில வாசல்ல போக முடியாதுன்னா நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்கோ. நானும் எதுக்கு முடங்கி கிடக்கணும்? கல்யாணராமனின் முகம் விகாரமாயிற்று. சிவந்த முகம் பரங்கி பழமாகி கண்களில் ஆங்காரம் தெரித்தது. நீயா முடங்கி கிடக்கிற? ஸ்டோருக்கு பேங்குக்குன்னு காரை எடுத்துட்டு ஊர் சுத்தல? அதுக்கெல்லாம் நான் போகலன்னா யார் வாங்கிட்டு வருவா சாமான்களை? காலங்காத்தால டென்னிஸ் ஆட போகல நீ? ஆமா போறேன், அதுக்கு என்ன? நீங்க 10 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நான் 5 மணிக்கு எழுந்துறேன். நீங்க எழுந்திருக்கிற வரைக்கும் என்ன செய்யட்டும்னா? எனக்கு வேற என்ன வேலை? டென்னிஸ் ஆடலைனா நானும் அடுத்த வருஷமே மார்வழின்னு கற்பனை பண்ணிட்டு படுக்கையில கிடக்க வேண்டியதுதான். கல்யாணராமனின் முகத்தில் ரௌத்திரம் பரவிற்று. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே பொய்யுங்கிற இல்லையா? போ போ, எங்க வேணா போ. எனக்கு இங்க மார்வழிச்சு தண்ணி கொடுக்க ஆள் இல்லாம செத்தாலும் உனக்கு என்ன கவலை? அவள் அலுப்புடன் எழுந்தாள். டம்ளரை சமையலறை சிங்கில் வெதுவெதுப்பான நீரில் கழுவி வைத்தாள். அப்படிதான் நான் சாக போறேன் பாரு என்றார் அவர் தொடர்ந்து. போங்கல என்று அசுரத்தனமாக எழுந்த வார்த்தையை அவள் அவசரமாக அமுக்கினாள். புலிவரது கதையாக போய்விட்டது இது என்கிற ஆத்திரத்துடன் டம்ளரை கை துண்டால் பரபரவென்று துடைத்தாள். நீ இல்லாத சமயத்துல எனக்கு மார் வலிச்சா நான் செத்து போனா? அவளது அடிமனதில் எந்த மூலையிலோ இருக்கும் பலவீனத்தை தொடும் அஸ்திரம் அது. அந்த தருணத்தில் அவளை ஆட்கொண்டு வளைத்துக் கொள்ளும் விலங்கு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க இந்த மாதிரியே பயமுறுத்திண்டு 15 வருஷமா குத்துக்கல் ஆட்டம் இருக்கு. எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிட போறது ரொம்ப சீக்கிரம். அவள் பேசவே பேசாத மௌனத்துடன், எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டால் இவர் என்ன செய்வார் என்கிற புது கவலையுடன், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டால் இவருடைய மார்பு வலியை கவனிக்க யார் இருப்பார்கள் என்கிற கற்பனையுடன் சிங்கில் இருந்த இன்னும் சில பாத்திரங்களை தேய்த்தாள். நான் உனக்கு அழுத்து போயிட்டேன். என்னோட இருக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல. ஆரம்பத்திலிருந்தே உனக்கு என்ன கண்டா பிடிக்காது. நான் இங்கிலீஷ் நன்னா பேசலேன்னு பரிகாசம் பண்ணுவேன். பெரிய உத்தியோகத்துல இல்லைன்னு எகத்தாளம் பண்ணுவேன். நான் எதுக்கு அமெரிக்கா வந்தேன் தெரியுமா? உனக்கு சவால் விடத்தான் வந்தேன். பாலா போன ஹார்ட் அட்டாக்னால பாதியில உத்தியோகத்தில இருந்து நிக்கும்படியா ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னி தேதிக்கு வருஷத்துக்கு $50,000 சம்பளம் வாங்கியிருப்பேன். ரூபாயில கணக்கு போட்டு பாராத. அவள் பதில் சொல்லாமல் வீட்டுக்குள் வைத்திருந்த செடி தொட்டிகளுக்கு நீர் வார்க்க ஆரம்பித்தாள். வேலைக்கு போகாட்டாலும் இந்த
தேசத்துல சௌகரியமா இருக்கும்படியா பென்ஷன் கிடைக்குது. நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன நான் பேசிண்டே போறேன், பதில காணோம். இவன் எதோ வளர்றான், வளரிட்டு போகட்டும்னு இருக்கியா? கரெக்டா சொன்னேன் என்றாள் அவள் எகத்தாளமாக. இது வளரல் தான், வேற ஒண்ணும் இல்ல. பணம் போரலைங்கிற காரணத்துக்காக சம்பாதிக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. வெளியார் யாரோடையாவது பழகாம சர்வசதா உங்க புலம்பலையும் பேச்சையும் கேட்டுண்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு மூச்சு அடைக்கிறது. என்னோட மூளைக்கு ஏதாவது வேலை வேணும், எனக்கு ஒரு அவுட்லெட் வேணும். உங்க உடம்ப பத்தியும் என்னுடைய மலட்டுத்தனத்தையும் இந்தியாவிலிருந்து இத்தனை தூரம் வந்து வாய் விட்டு அழக்கூட சான் அகல நிழல் இல்லாம இருக்கேன் என்கிற நினைப்பையும் மறக்க எனக்கு வேலை வேணும். இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். 4 பேரோட சிரிச்சு பேசணும், இல்லைன்னா எனக்கு நானே பேசி சிரிக்க ஆரம்பிச்சிரும் போல இருக்கு. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது என்றார் கல்யாணராமன் அலட்சியமாக. புத்தகம் படி, ஏதாவது ஜபதமம் செய்ய உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி. நான் இல்லையா இப்ப என்றார் அவர். பெரிய பெருமடிச்சுக்காதீங்கோ. பூஜை பண்றேன்னு 1 மணி நேரம் உட்கார்ந்துக்கிறேன். அந்த 1 மணி நேரமும் நான் என்ன பண்றேன், போன்ல யாரோட பேசுறேன்னு கவனிக்கிறதுலயே உங்க மனசு நிக்கிறது. பாக்கி நேரமெல்லாம் சாப்பாடு, தூக்கம், டிவி, உயிரே இல்லாம வாழ்ற வாழ்க்கை. என்னால அப்படி இருக்க முடியாது. 50 வயசுக்கு மேல என்னோட சுபாவத்தை மாத்திக்க முடியாது என்னால. அதான் சொல்றேனே, நான் அழுத்து போயிட்டேன் உனக்குன்னு. அழுத்தது மாத்திரம் இல்ல, வெறுத்து போச்சு என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உனக்கா தோணணும், ஏதுரா புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, பரதேசத்துல இருக்கோம், கூப்பிட்ட குரலுக்கு யாரும் இல்லாத இடத்துல இருக்கோம், நாம தானே அவருக்கு தோணணும். என்கிட்ட பிடிமானம் இருந்தா தோணும், மத்த ஆம்பளைங்கூட பேசணும்னு தானே நீ அலையற, அதுக்குத்தானே வேலைக்கு போறேங்கிற. நீர் ஊற்றி கொண்டிருந்த வாளியை அந்த அசட்டு முகத்தில் எரிய துடித்த கையை அவள் அடக்கினாள். அவளுடைய மார்பு வெகு வேகமாக இயங்கிய ரத்தம் முகத்திற்கு ஏறிற்று. அவள் டக்கென்று வாளியை கீழே வைத்துவிட்டு அவர் எதிரில் நின்றாள். ஆமா, நான் அதுக்குதான் அலையறேன். வெறும் பேச்சுக்காக மட்டும் அலையலன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு வினாடி அதிர்ச்சி தோன்றி அவர் முகத்தில் படர்ந்தது. எனக்கு தெரியும், நீ ஒரு நாய் ஜென்மம்னு எனக்கு தெரியும். எனக்கு உடம்புக்கு வந்ததுல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் வரேன். இந்த மனிதனின் மூளை வக்கரிப்புக்கு ஒரு எல்லையே இல்லை என்று நினைத்து சிரிப்பு வந்தது அவளுக்கு. நன்றாக கோபப்படட்டும் என்று ஆத்திரம் வந்தது. 30 வருஷங்களாக இந்த ரீதியில் பேச்சை கேட்டுக்கொண்டு இவரோடு நான் எதற்கு இருக்கிறேன்? சன்னியாசினியாய் 15 வருஷமா எப்படி இருக்கிறேன்? பாரத பண்பாடா? அவளுக்கு மறுபடி சிரிப்பு வந்தது. இந்த மனிதரின் அசட்டு பயமுறுத்தலை கண்டு பலவீனப்பட்டு போவதும் பாரத பண்பாடா என்ன? இன்னும் கொஞ்ச நாள் தான், சில மணி நேரமா கூட இருக்கலாம். நான் கண்ணை மூடினப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம், உன்னோட இஷ்டத்துக்கு. அவள் திடீரென்று வெடித்தாள். உங்க வளரல நிறுத்த மாட்டேன். இதே மாதிரி எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேள். உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் பென்ஷன் கிடைக்குங்கிற காரணத்தால மாசம் எதையாவது கற்பனை பண்ணிட்டு என்னையும் முட்டாளாக்கிட்டு வரேன். எத்தனை பேருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வரல? எத்தனை பேர் சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழல? சொல்லுங்க. என்னை பத்தி அக்கறை இருந்துச்சுன்னா உனக்கு என்னை பத்தி கவலை இருக்கும். என் உடம்ப பத்தி உனக்கு தெரியாது. பொசுக்குன்னு அவள் அலுப்புடன் பூவாளியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள். அதை உரிய இடத்தில் வைத்துவிட்டு அவள் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க? ஸ்டோருக்கு. இப்பதானே வாங்கின எல்லாத்தையும்? இல்ல, வாங்கி 4 நாள் ஆச்சு. எத்தனை நேரம் ஆகும்? 15 நிமிஷம். அதுக்குள்ள உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடாது என்று சொல்லிக் கொண்டாள். கீழே நின்று இருந்த காரை கிளப்ப லாபகமாக முனை திருப்பி நீள செல்லும் போதும் மார்பு படபடத்து நெற்றி பொட்டில் வின் வின் என்று தெரித்தது. காருக்குள் இருந்த ஹீட்டரை குறைத்தால் உள்ளங்கை வியர்த்திருந்தது. வெளி உலகம் நிச்சயந்தையான திருப்தியில் இருந்தது. இலைகள் உதிர்வதற்கு முன் நாளைப்பாடு நாராயணன் செயல் என்கிற வைராக்கியத்தோடு மரங்கள் சிவப்பாய் மஞ்சளாய் தங்கமாய் மின்னின. செக்கச் சிவந்த கொழுகொழு அமெரிக்க குழந்தைகள் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்தன. காரை விட்டு இறங்கி வீடும் வாசலும் கல்யாணராமனும் எக்கேடு கெட்டு போகட்டும் என்று இந்த குழந்தைகளோடு ஐக்கியமாகி போனால் எத்தனை நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் உதித்தது. பலவீனமாக கண்ணில் நீர் தழும்பியது. அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு தொடர்ந்து ஸ்டோரின் முன் வண்டியை நிறுத்தினாள். அமெரிக்க மனைவிகள் 2 கைகளிலும் சாமான்களை ஏந்தி கொண்டு தங்கள் வண்டிகளுக்கு விரைந்தார்கள். இவர்களில் எத்தனை பேர்களின் கழுத்தில் 30 வருஷத்து கணம் தொங்கும் என்று அவள் யோசித்தாள். இது சாதாரண கணம் இல்லை, சட்டென்று உதறிவிட்டு போகக்கூடியதாக இல்லை. நிர்பந்தமாக சுமக்க வேண்டிய பாரமாக, ஒரு அங்கமாக அவளது புலன்களையும் அறிவையும் ஆக்கிரமிக்கும் கணம். இதிலிருந்து விடுதலை கிடையாது. அந்த ஆங்கார பேச்சுக்களையும்
அசூயை பிடித்த பார்வையையும் சகித்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம், 30 வருஷ பிணைப்பும் உற்றமும் சுற்றமும் இல்லாத இந்த அந்நிய மண்ணில் உனக்கு நான் எனக்கு நீ என்கிற நிலையும், நான் செத்து போயிட்டா என்கிற வார்த்தைகள் அவளது அடிமனதில் ஏற்படுத்துகிற பயமும் இந்த சிறையில் இருந்து விலகுவது அசாத்தியம். மோரும் பாலும் கொண்ட அட்டை பெட்டிகளை வாங்கிக் கொண்டு அவள் விரைந்து காரை கிளப்பினாள். சற்று தூரம் சென்றதும் கார் பெரிய ஓசையுடன் நின்றது. அவள் சற்று கலவரத்துடன் அதை பலமுறை கிளப்ப முயன்று வண்டி ஜீவன் இல்லாமல் மௌனமாகி போனது. இது என்ன சோதனை என்கிற சோர்வுடன் அவள் சற்று தொலைவில் இருந்த கேரேஜுக்கு ஓடினாள். மெக்கானிக்கை அவனுடைய காரில் அழைத்து வந்து காட்டினாள். ஆக்சில் உடைஞ்சு போச்சு என்றான் அவன். சுவிங்கமை மென்றபடி காரை ஒரு நோட்டமும் விட்டான். இத்தனை பழைய மாடலை ஏன் வச்சிருக்கிறீங்க, இன்னும் குப்பத்தொட்டியில போட வேண்டியதானே என்றான் அவன். குப்பத்தொட்டிக்கு போக வேண்டியது நானும் என்னுடைய கணவரும் தான் என்றாள் அவள் சிரித்துக் கொண்டே. ரிப்பேர் செய்ய கொஞ்சம் நேரம் ஆகும் என்று அவன் அந்த காரியத்தில் இறங்கினான். அவள் சற்று நேரம் தெருவோரத்தில் நின்றபடி உலகத்தை வேடிக்கை பார்த்தாள். வீட்டை விட்டு கிளம்பி 3/4 மணி நேரம் ஆகிவிட்டது என்கிற திடீர் ஞாபகத்தில் அந்த மனிதருக்கு கோபம் வந்துவிடுமே என்கிற எண்ணத்தில் அவள் அருகில் இருந்த டெலிபோன் பூத்திற்கு சென்று நாணயத்தை நுழைத்துவிட்டு எண்ணெய் சுழற்றினாள். மறுமுனையில் மணி அடித்தது. அடித்துக் கொண்டே இருந்தது. பாத்ரூமில் இருப்பார் என்கிற அனுமானத்துடன் அவள் போனை வைத்தாள். 15 நிமிடம் கழித்து மீண்டும் எண்ணெய் சுழற்றினாள். மணி அடித்த வண்ணமே இருந்தது. அவள் கலவரத்துடன் மீண்டும் மீண்டும் வெறிபிடித்தவள் போல சுழற்றினாள். கல்யாணராமன் போனை எடுக்கவில்லை. குபீர் என்று ரத்தமெல்லாம் மண்டைக்கேறிவிட்டது போல உஷ்ணம் ஏறியது அவளுக்கு. ஐயோ கடவுளே, அவருக்கு என்னவோ ஆகிவிட்டது என்று அவளுடைய மார்பு படபடத்தது. புலி வருது என்கிற பயமுறுத்தல் இன்றைக்கு பழித்து விட்டது. அவள் பதறிக்கொண்டு மெக்கானிக்கிடம் ஓடினாள். நீ இல்லாத போது மார்பு வலிச்சா நான் செத்து போனா? வார்த்தைகள் தூக்கி அடித்தன அவளை. ரிப்பரு சரியாயிருச்சா? இன்னும் கொஞ்சம் நேரமாகுமா? அவளுக்கு நெற்றி வியர்த்தது. இத பாருங்க, என்னுடைய கணவர் ஒரு சீக்காளி. அவரை அதிக நேரம் விட்டுட்டு வர முடியாது. நான் உங்க காரை எடுத்துக்கிட்டு போறேன். நீ காரு ரிப்பேர் ஆனதும் என் வீட்டுக்கு கொண்டு வந்துறீங்களா என்றாள் அவள். ஃபைன் என்று அவன் சாவியை கொடுத்தான். அவள் பந்தயத்தில் ஓட்டுபவள் போல ஓட்டினாள் வண்டியை. ஓ, நான் மிக கேவலமாக நடந்து கொண்டேன். அந்த சீக்காளியிடம் எத்தனை மோசமாக சண்டை போட்டேன். அதுதான் அவரை பாதித்து விட்டது. ஐயோ கடவுளே, என்னை மன்னித்து விடு. அவருக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும். நான் எதற்கும் ஆசைப்படவில்லை. வெங்கடாஜலபதி, காப்பாற்று. அவள் பரபரப்புடன் காரை நிறுத்தி படியேறுவது எப்படி இத்தனை சிரமமாக இருக்கிறது என்கிற ஆயாசத்துடன் வீட்டை திறந்து கொண்டு சூறாவளியை உள்ளே பாய்ந்த போது கல்யாணராமன் டிவி பார்த்து கொண்டு வழக்கமான மெத்தனத்தோடு உட்கார்ந்திருந்தார். குபீர் என்று ஒரு ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏறியது அவளுக்கு. டெலிபோன் அடிச்சுதா இல்லையா? ஒரு தடவை இல்ல, 10 தடவை அடிச்சுதே. அவள் ஆங்காரத்துடன் அவர் அருகில் சென்று அவரது தோள்களை பற்றி குலுக்கினாள். பின்ன ஏன் எடுக்கல? நான் தான் போன் பண்ணி இருப்பேன்னு தெரியுமா இல்லையா? வேற யாரு நமக்கு போன் பண்ண இருக்கா? எனக்கு தெரியும், வேணும்னு தான் எடுக்கல. ஏன், என்ன பயமுறுத்தணும்னு தானே? எத்தனை குரூரத்தனம் உங்களுக்கு, எத்தனை நீசத்தனம்! இன்னும் என்னவெல்லாமோ வார்த்தைகள் பொங்கி பொங்கி எழுந்தன. 30 வருஷ சிறை கம்பிகளை உடைத்தெறிந்து கொண்டு வெளிப்பட்டன. மூச்சு முட்டி கழுத்தில் இருந்த பாரம் நெஞ்சின் மேல் அமர்ந்தார் போல் ஒரே அடியாய் அமுக்கி அமுக்கி அவருடைய தோள் மேல் இருந்த கைகள் அப்படியே துவண்டன. அவளது பார்வையில் ஒரு வியப்பும் அதிர்ச்சியும் விரிய நெஞ்சில் உட்கார்ந்து விட்ட கனத்தை தாங்க முடியாமல் அவர் மேல் சரிந்தாள். மெக்கானிக் அப்போது உள்ளே நுழைந்தான். அவள் நிலையை கண்டு வியப்புடன், ஐயோ அம்மா, என்னாச்சு உங்களுக்கு என்றான் அவன். கல்யாணராமன் விழித்தார். தெரியல என்றார் அவர். அவன் அவளை சீராக படுக்க வைத்தான். கை நாடியை பிடித்து பார்த்தான். பிறகு உதட்டை பிதுக்கினான். இட்ஸ் ஃபன்னி என்று முணுமுணுத்தான். யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு பயந்து ஓடினாங்க இந்த அம்மா. யாருக்கு? கல்யாணராமன் மீண்டும் விழித்து பார்த்தார். சிறை சிறுகதை முற்றும்.